ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி. நீங்கள் நம்ம ரெடிட்டோடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா growth பில்டர் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட் தான். வாரத்துக்கு 5 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 நாள் வீக் ஆஃப் தருவாங்க. லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஜாப் தான். ஸோ இந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய பிராண்டை நம்ம ப்ரமோட் பண்ணுற மாதிரி நிறைய கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 40,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லொகேஷன் பொறுத்த வரைக்கும் குளோபல் இந்தியா, த்ரூ அவுட் இந்தியாவில் இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிட் யூசர் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ரிபியூட்டர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெடிட் யூசராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும், இல்லை நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கணும், இல்லை நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேரி அவுட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்டைஸ் கிராஃப்டிங் கண்டென்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த ரெடிட் கம்யூனிட்டிக்காக நிறைய நீங்கள் கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெடிட் பிளாட்ஃபார்ம், அதோடைய டைனமிக் அண்ட் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருந்தால் நல்லது, பட் நாட் மேண்டேட்டரின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போனஸ் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆன் டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதுலலாம் நிறைய கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி காட்டுங்க, கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் 4+ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது. காலேஜ் முடிச்ச அப்புறம் ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. பட் இந்த மாதிரி டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த லிங்க் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.